never slow up, no I don't take shit, I've got no love for the fakeness. If you wanna play. Hello investors, welcome to Investor Mind Voice. What are we learning today? First one, market உடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன் பார்த்துருவோம். செகண்ட் ஒன், வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட். தேர்ட் ஒன், ஐபிஓட ஸ்டேட்டஸ், மெயின் போர்டு அண்ட் எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வேர்ல்டு டாடா அண்ட் எல்ஜி ஐபிஓட ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். அடுத்தது Q2 ரிசல்ட், இன்னைக்கு பார்த்தா டாடா எலக்ஸியோட ரிசல்ட் வந்திருக்கு, அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஃபைனலாக டெய்லி ஒரு ஸ்டாக்கை நம்ம சேனலில் ஃபுல் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதன் வரிசை நீங்கள் பார்க்க போகிற கம்பெனி இந்தியன் டொபாக்கோ கம்பெனி. அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, ஐடிசினா மட்டும் தான் தெரியும். ஸோ ஐடிசி கம்பெனியை ஒரு ஃபுல் அனலைஸ் பண்ணி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ இன்வெஸ்டர்ஸ், நம்ம வீடியோவை பார்க்குற 21% பேர் மட்டும் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறாங்க. மீத இருக்கிற 78% பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்குறீங்க. நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். டுடே மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட், அதுக்கான ரீசன்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பேங்க் அண்ட் ரியல் செக்டர் உண்மையிலே எனக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதன் காரணமாக தான் மார்க்கெட் ஏறி இருக்கு. எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா, அந்த ரெண்டு பேங்க்குமே உண்மையிலே எனக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து வந்து 2 டேஸாக வந்து அவங்க பையிங் ரேஞ்சு பண்ணது தான் ஒரு முக்கியமான காரணம். அடுத்து Q2 ரிசல்ட் பார்க்கும்போது ஃபார்மா, ஆட்டோ, ஐடி இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக கொடுக்கலான்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதன் காரணமாகவும் மார்க்கெட் வந்து மேலே இருக்குது. மேலே வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து அந்த போர், இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச்சுவார்த்தை நடக்கப்படுதா சில தகவல் வந்ததன் காரணமாகவும் தொடர்ந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அடுத்து ஐபிஓன்னு பார்க்கும்போது எல்ஜி அண்ட் டாடா கேபிட்டல் ஐபிஓ ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்தது. இந்த எல்லா காரணமாக தான் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. இன்னைக்கு வந்து நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 103 பாயிண்ட் பாசிட்டிவ், 25,285. ஸோ 25,100 to 200 இந்த ரேஞ்சு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதுக்கு மேலே ஏற நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம சென்செக்ஸ் பார்க்கும்போது 328 பாயிண்ட் பாசிட்டிவ், 82,500 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது 417 பாயிண்ட் பாசிட்டிவ், 56,609 ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. இது வேர்ல்டு மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம். இன்றைக்கி வந்து பாசிட்டிவ் மார்க்கெட்னு பார்க்கும்போது அமெரிக்கன் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், அதுக்கப்புறம் சவுத் கொரியா, அந்த 3 மார்க்கெட் மட்டும் தான் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. நெகட்டிவ் மார்க்கெட்னு பார்க்கும்போது ஜப்பான், ஆங்ஸங், ஷாங்காய், அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிங்கப்பூர், இந்த 4 மார்க்கெட்டுமே இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரேடாகி முடிஞ்சிருக்கு. என்னதான் அமெரிக்கன் மார்க்கெட் பாசிட்டிவாக ட்ரேடானாலும் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு பேட் நியூஸ் என்னென்னு பார்க்கும்போது நம்ம ட்ரம்புக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைக்கல. அதுதான் மிகப்பெரிய ஒரு பேட் நியூஸாக இருக்குது. ட்ரம்ப் வெளிநாட்டு எங்கே போனாலும் எனக்கு தான் நோபல் பிரைஸ் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்தார். பட் வெனிசுலா நாட்டை சேர்ந்த ஒரு உமனுக்கு வந்து இப்போ வந்து அவருடைய நோபல் பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ட்ரம்ப் கூடவே சேர்ந்து இஸ்ரேல் பிரதமர் நம்முடைய பாகிஸ்தான பிரதமர் தொடர்ந்து வந்து எங்கள் அண்ணனுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுக்கணுன்ற மாதிரி தொடர்ந்து வந்து சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆப்போசிட்டாக இன்றைக்கி வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ட்ரம்ப் தன்னுடைய ஆதங்கத்தை எப்படி வெளிப்படுத்திருக்காருன்னா, ஒபாமாக்கெல்லாம் வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துறீங்க, ஒரு தகுதி இல்லாத அதுக்கு எனக்கு ஏன் கொடுக்கலன்ற மாதிரி கோவத்தை காமிச்சிருக்காரு. தலைவர் நீங்கள் அந்த ஒபாமா அவருக்கு மட்டும் கோவத்தை காமிக்க, அப்படியே திரும்பி இந்தியா பக்கம் எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு 50% டேரிஃப் விதிச்சிடாதீங்க. இப்போ தான் நம்ம இந்தியன் மார்க்கெட் 2 டேஸாக லைட்டாக மேலே பச்சை கொடி காட்டிட்டு மேலே போகுது, அதை மறுபடியும் கீழே இறக்கி ஒரு அகலபாரத்துக்கு தள்ளி விட்டுறாதீங்க. நம்ம யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து $99 கிட்டத்தட்ட $100 கிட்ட நெருங்கிடுச்சு. லாஸ்ட் ஒரு 10 டேஸாக கொஞ்சம் லோவில் இருந்தாலும் இப்போ தொடர்ந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம இந்தியன் கரன்சி பார்க்கும்போது 82 ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு சில்வரும் பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸாக ஒரு நெகட்டிவ்ல இருந்தாங்க. எல்லாம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க. மறுபடியும் இப்போ வந்து அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சில்வர் ஒரு 2%, கோல்டு வந்து பார்க்கும்போது 1/2% மேலே இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. காப்பர் வந்து நியரஸ்ட் ஒரு 1/2% மேலேயும், க்ரூட் ஆயில் நேச்சுரல் கேஸ் மட்டும் இன்றைக்கி ஒரு ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் ட்ரேடாக முடிஞ்சிருக்கு. சென்னையுடைய மெட்டல் பிரைஸ் பார்த்துருவோம். கோல்டு 24 கேரட் 12,465, 22 கேரட் 11,426, 18 கேரட் 9,456 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் பார்க்கும்போது ஒரு கிராம் பார்க்கும்போது 177, பிளாட்டினம் வந்து 4,723 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிரிப்டோ கரன்சி டாப் 5 காயின்ஸ் மட்டும் எப்படி ட்ரேட் ஆகிருக்குன்னு பார்த்துருவோம். நம்பர் 1 இருக்கிற பிட்காயின் பார்க்கும்போது 1,20,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஆல் டைம் ஐயா $1,25,000 வரைக்குமே போயிட்டே இருந்துச்சு. பட் இப்போ சின்ன நெகட்டிவ் நியூஸ் காரணமாக கீழே வந்துட்டு இருக்கு. குறிப்பாக வந்து யூஎஸ்ஏ மார்க்கெட், வேர்ல்டு மார்க்கெட் எல்லா ட்ரேட் ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் உண்மையிலே சூப்பராக ரேலி ஆகும். அடுத்து எத்திரியம் பார்க்கும்போது $4,000 மேலே, USD $1 மேலே, BNB பார்க்கும்போது $1,800 மேலேயும், XRP பார்க்கும்போது $2 மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டுடே ஐபிஓட ஸ்டேட்டஸ் பார்த்துருவோம். நீங்கள் மெயின் போர்டு ஐபிஓவில் ஒரு 3 ஐபிஓ ஓப்பன் இருக்குது. இந்த 3 ஐபிஓவில் பார்க்கும்போது ஒரு கன்சிடர் பண்ணுற அளவுக்கு பார்க்கும்போது கனரா ரீபேக் ஐபிஓ ஒரு 11% மேலேயும், ரீபைக்கான ரிசர்ச் ஐபிஓ கிட்டத்தட்ட 22% மேலேயும் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 3 பேர் கிட்ட சக்ஸஷன் ஆயிருக்கு. உண்மையிலேயே சூப்பரான விஷயம். ஸோ கண்டிப்பாக அடுத்து இந்த 2 ஐபிஓ பார்க்கும்போது 9 ஓப்பன் ஆகி 14 க்ளோஸ் ஆகுது. 14 அலர்ட்மெண்ட் தெரிஞ்சிடும். 16 வந்து பார்க்கும்போது நம்ம ஷேர் மார்க்கெட் லிஸ்டிங் ஆகிடும். ஸோ அடுத்து இன்னும் ஒரு 2 நாள் டைம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஐபிஓவில் நீங்கள் மேபி கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா அதிகப்படியான சப்ஸ்கிரிப்ஷன் ஆகிருக்கிறது 20% மேலே இருக்குது. அடுத்து ஒரு நாள் டைம் இருக்குது. இந்த ஐபிஓ மேபி ஒரு 20% மேலே வந்தால் மேபி இதை கன்சிடர் பண்ணுற அந்த பாயிண்ட்டுக்குள்ளே வரும். அடுத்து வந்து எஸ்எம்இ ஐபிஓ பார்க்கும்போது ஒரு 3 ஐபிஓ ஓப்பன் இருக்குது. இந்த 3 ஐபிஓ பெரிய லெவலில் ஒன்றும் அது சப்ஸ்கிரிப்ஷன் கம்மியாக தான் இருக்கும். கிரே மார்க்கும் பெரிய லெவலில் இப்போதைக்கு எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்த வரையும் அது கிட்ட போகிறது ஒரு அதிகப்படியான ரிஸ்க் தான். ஸோ உங்கள் ஐபிஓ அலர்ட் பண்ணுற இந்த 8 வெப்சைட்டில் செக் பண்ணலாம். இந்த 8 வெப்சைட்ன்றது இது வந்து ரிஜிஸ்டார்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ புதுசாக ஒரு ஐபிஓ கம்பெனி எல்லாமே அவங்களோட லீகல் ஒர்க், பேப்பர் ஒர்க் அவங்களா பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இந்த கம்பெனி வந்து அந்த எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. இப்போ டாடா கேபிட்டல் ஐபிஓக்கு பார்த்தோன்னா MUFG இந்த கம்பெனி தான் பார்த்தோன்னா இந்த ரிஜிஸ்டர் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் ஐபிஓ ஸ்டேட்டஸ் நேற்றே அலர்ட் பண்ணி தெரிஞ்சிருச்சு. மேலும் செக் பண்ணலாம். இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணுங்கள்.
அதேமாதிரி LGIPன்னு பார்க்கும்போது கேஃபின் டெக்னாலஜி இவங்க தான் இந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர். அதனால் இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு செக் பண்ணணும். நான் LGIP அப்ளை பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் செக் பண்ணி பார்த்தேன். இது கலெக்ட் பண்ணி வரல. ஸோ நீ நைட்டுக்குள்ளே மேபி வரும். பட் LGIP அப்ளை பண்ணியிருந்தேன். கேஃபின் டெக்னாலஜி இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ண அவங்க அலர்ட் பண்ண தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் நம்பர், இந்த 2 விஷயம் இருந்தாலே உங்கள் அலர்ட் பண்ண தெரிஞ்சுக்கலாம். டுடே Q2 ரிசல்ட் டாடா எலக்ஸ் இந்த கம்பெனி ரிசல்ட் வந்திருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். டாடா எலக்ஸ் இந்த கம்பெனியோட இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 2024 செப்டம்பர் டு 2025 செப்டம்பர் வரைக்கும் பார்த்துருவோம். இயர் ஆன் இயர் பார்க்கும்போது உங்கள் சேல்ஸ் வந்து ஒரு 4% குறைஞ்சிருக்கு, எபிட்டா 27% குறைஞ்சிருக்கு. அடுத்து நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது 33% குறைஞ்சிருக்கு, EPS 33% குறைஞ்சிருக்கு. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது இது ஒரு நெகட்டிவான ஒரு டென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இவங்களுடைய குவார்டர்லி வைஸ் பார்க்கும்போது, அதாவது ஜூன் டு செப்டம்பர் பார்க்கும்போது அவருடைய சேல்ஸ் அதிகரிச்சிருக்கு, அதே மாதிரி அவங்க எபிட்டா வேல்யூ அதிகரிச்சிருக்கு, அவங்க நெட் ப்ராஃபிட் அதிகரிச்சிருக்கு, EPS அதிகரிச்சிருக்கு. ஸோ குவார்டர்லி பார்க்கும்போது ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. பட் இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் தான். ஒரு கம்பெனி எப்பயுமே நம்ம குவார்டர்லி ரிசல்ட் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் 4 குவார்டர் வருது. ஸோ ஒரு குவார்டர் சில காரணங்களால் மேபி டவுன் ஆகலாம், பட் அடுத்தடுத்த குவார்டர் மாறி மாறி வரணும். அதனால் எப்பயுமே இயர் ஆன் இயர் ரிப்போர்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கம்பெனி இயர் ஆன் ரிசல்ட் வந்து எப்பயுமே அப்போ இல்லை மேலேயே போயிட்டே இருக்கணும். அப்படி இல்லையா ஒரு ஆவரேஜில் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அது ஒரு நல்ல கம்பெனின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே இயர் ஆன் இயர் வந்து ரிட்டர்ன்ஸ் எப்பவுமே நெகட்டிவாக வரக்கூடாது. அப்படி வந்து ஒரு பேட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக கொடுக்க போகிற கம்பெனின்னு சொல்லுவாங்க. அதனால் இதை வச்சு பார்க்கும்போது டாடா எலக்ஸி ரொம்ப லோவான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக ஒரு 3% வந்து இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஸோ நாளைக்கு மேபி எப்படி டேடான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நேற்று டாடா TCS பார்க்கும்போது நேற்று வந்து அவங்க இயர் ஆன் இயர் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வந்து நெட் ப்ராஃபிட்ல EPS வந்து ஒரு டவுனில் கொடுத்தாங்க. அதான் கொடுத்தாங்க. ஒரு மிக்சடான கொடுத்தனால நேற்று வந்து ஒரு 1% ஏற்றிருந்தாங்க. பட் ஒரு மிக்சடான ரிப்போர்ட் கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கி வந்து நேற்று எப்படி 1% ஏற்றினாங்களோ அதே மாதிரி 1% இறக்கி இன்னைக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தான் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எல்லாம் TCS IT கம்பெனி TCS இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கேப் எல்லா விஷயம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் TCS மிகப்பெரிய கிங்கு. அதில் ஒன்றும் கண்டிப்பாக எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்க்கும்போது TCSலாம் பெரிய ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் KPI டெக்னாலஜி அதுக்கப்புறம் HCL இந்த 2 கம்பெனி வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இயர் ஆன் இயரும் சரி குவார்டர்லியும் சரி இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலேயே சூப்பரான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துட்டு வராங்க. ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பது கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடிவு பண்ணீங்கன்னா உங்க ஓன் அனலைஸ் ப்ளஸ் எபிலிஸ்ட் அட்வைசர் கிட்ட ஒரு கைட்லைன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டு ஆல்.